ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த இமேஜ் ஸ்லைடர் தான் நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் ஸ்லைடரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த இமேஜ் ஸ்லைடரில் 3 இமேஜஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம அந்த ரைட் கலர், லெஃப்ட் கலர் நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா அது வந்து நீங்கள் ரைட் லெஃப்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாட்ஸை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்லைடருக்கு வந்து நேவிகேட் பண்ணி போய்க்க முடியும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து கிளிக் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும். ஸோ நிறைய வந்து மிஷின் கோடிங் இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப் டெவலப்பர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இமேஜ் ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லுவாங்க வித் ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங்கோட. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் தான் வந்து கோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேறு என்ன எடிட்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த எடிட்டரை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிடலாம், ப்ராஜெக்ட் ஃபோல்டரை. ஸோ இந்த ஃபைலுன்றதை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோன்னா எனக்கு புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 ஃபைல்ஸ் வந்து தேவை. ஒன்று HTML ஃபைலு, இன்னொன்று வந்து CSS ஃபைல், அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ 3 ஃபைலையும் முதல்ல நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபைலுன்றதை கொடுத்து index.html அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா styles.css கொடுத்து இந்த ஃபைலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா script.js கொடுத்து மூணாவது ஃபைலையும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம HTML ஃபைலோட இந்த CSS ஃபைலையும் JS ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் HTML கோடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் HTML கோடை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே சஜஷன் வரும். ஸோ நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்க போகுதுன்னா, இது என்ன ஃபைல் நேமு, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, ஹெட் டேகு, அப்புறம் பாடி டேகு, அப்புறம் HTML க்ளோசிங் டேகு, ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஹெட் டேக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டோட டைட்டிலை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இமேஜ் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைட்டிலுக்கு கீழே வந்து நம்ம CSS ஃபைலில் நம்ம HTML ஃபைலோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்குன்னு கொடுத்துட்டு styles.css லிங்க் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலையும் வந்து லிங்க் பண்ணேன் HTMLோட. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே தான் வந்து லிங்க் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா srcன்னு கொடுத்து script.js அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம HTML ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு div கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த divக்கு ஒரு கிளாஸ் நேமை வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்லைடர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த ஸ்லைடரவே வந்து வரப்போகுது. ஸோ நம்ம கோட் பண்ண ரைட் சைடில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டே கோட் பண்ணோன்னா நம்மளுக்கு கோட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில். ஸோ இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்மளுக்கு கோட் பண்ண நம்மளுக்கு நடக்கிற சேஞ்சஸ்லாம் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோடு எழுதுறது எல்லாமே எந்த இடத்துல காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த index.html வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம லைவாக வந்து ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VS கோடில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லைவ் சர்வர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னா, ஸோ இது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் காமிக்கலன்னா நீங்கள் வந்து VS கோட் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காமிக்கும்.
ஸோ இப்போ நம்ம ஒரு ஹெச் டேக் வந்து சுமார் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் ரைட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ரைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கோ லைவ்னு கொடுத்தேன்னா எனக்கு ப்ரௌசரில் வந்து இது அப்படியே லைவாக வந்து டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். கோ லைவ் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் ரைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் லைவாக என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ரைட் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து லைவாக வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. நான் வந்து இங்கே ரெஃப்ரெஷ்ஷே கொடுக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த லைவ் சர்வர் பிளகின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த H1 டேக் வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம தேவையான இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன் அந்த டிவ்வுக்கு. ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்லைடரையும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்லைடர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடரை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்லைடர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், அப்போ உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்லைடர் கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடுன்ற இந்த டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சம் ஃபோட்டோஸ் ஸ்லாஷ் ஐடி ஸ்லாஷ் இந்த 800/400. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 800ன்றது வித்து, 400 தான் அந்த இமேஜோட ஹைட்டு. ஸோ இங்கே அவுட்புட்டில் பாருங்கள், வித் வந்து 800, ஹைட் வந்து 400 பிக்சல். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நான் ஒரு போய் காமிக்கிறேன் பாருங்கள், pixum.photos சொல்லிட்டு. ஸோ pixum.photos வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இமேஜ் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ pixum.photos/200 இல்லை 400. ஸோ என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து ஐடியை வந்து குறிக்குது. ஸோ pixum.photos/ அந்த இமேஜோட ஐடி ஸ்லாஷ் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஒரு செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸில் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் அப்படியே உங்கள் ப்ராஜெக்டில் வந்து இம்போர்ட் பண்ணி ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் 2 இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து ஆல் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆல் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக உங்கள் இமேஜுக்கு ரெலவெண்ட்டாக ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ண மாதிரி இமேஜ் 1 இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்லைடு மாதிரியே இன்னும் 2 ஸ்லைடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம 2 பட்டனை வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வெளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு ஸ்லைடர் பட்டன் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த பட்டன் ஐக்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு லெஸ் தென் சிம்பிள் போட்ட ஆரோ மாதிரி உங்களுக்கு காமிக்கும் அந்த பட்டனில். ஸோ இதையே நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரீவியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா 94லேருந்து 95க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பட்டன்ஸ் வந்து முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸ், இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக டாட் கண்டெய்னர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டாட்ஸ் கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதை ஜாவாஸ்கிரிப்டில் வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ இவ்வளோ தான் நம்ம HTML. ஸோ டோட்டலாக எல்லா HTMLம் வந்து பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ளே நம்ம இமேஜஸ் எல்லாத்தையுமே போடுறோம். அப்புறம் 2 பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி styles.cssல கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த HTML இமேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம CSSல கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ குளோபல் ஸ்டைலிங்னா என்னென்னா முதல்ல டிஃபால்ட்டாக இருக்க அந்த மார்ஜின் அந்த பேடிங் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அந்த குளோபல் ஸ்டைலிங் நம்ம
மார்ஜின் ஈக்குவல் டு 0 அண்ட் பேடிங் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் HTML பேஜ்க்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். ஸோ மாற்றிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தோன்னா நம்ம இமேஜ் ஸ்லைடரை நம்ம பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிடும் பாருங்கள். ஸோ சென்டர் பண்ணியிருக்கா. ஸோ இதுக்கு தான் அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 VH. ஸோ 100 VHனா நம்ம பார்க்குற வியூ ஹைட்டு தான். நம்ம இப்போ டிஸ்பிளேல நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ அந்த வியூ ஹைட்டு தான் 100 VH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைட்டுக்காக வந்து சேஞ்ச் பண்ணிவிடு பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த இமேஜ் வெளியில் தெரியுதுல்ல, ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் ஸ்லைடருக்கான CSS வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ணோடனே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. ஸோ இது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் வந்து பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோன்னா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML நீங்கள் பாருங்கள் ஸ்லைடர் இருக்கா. ஸோ அந்த ஸ்லைடர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. ஸோ பட்டனுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட் கண்டெய்னர் இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட்டில் எப்படி வரணும், ஒன்றுக்கு கீழே. ஸோ இந்த இமேஜ் கண்டெய்னர் இந்த ஸ்லைடர் முடிஞ்சதுக்கு கீழே தான் பட்டன் வரணும், பட்டனுக்கு கீழே தான் இந்த டாட்ஸ் வரணும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி நம்ம கொண்டு வரணும்னா நம்ம வந்து நம்ம ஸ்டைல்ஸில் வந்து நம்ம ஸ்லைடர் கண்டெய்னரை வந்து ரிலேட்டிவாக மாற்றணும். ரிலேட்டிவாக மாற்றிட்டு நம்ம பட்டன்ஸ் அண்ட் டாட் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டாக மாற்றணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே இது வந்து ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வித்தும் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடருக்கு 800/400 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து ஹைட் பண்ணுறது, அதனால் ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 10px. பார்டர் ரேடியஸ்னால் இந்த சைடில் வந்து பார்டர் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ் ஆகி வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்டர் ரேடியஸு. ஸோ அது 10px ஆட் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஷேடை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 4px அண்ட் 8px. ஸோ அது வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து தெரியாது, லைட்டாக தான் தெரியும். ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடருக்கான CSS வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே தான் ஸ்லைடர் வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து பண்ணிடுறோம். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஏன் 300 ஏன் கொடுத்துருக்கோன்னா 3 ஸ்லைடரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்டு ரைட்டு மிடில் வந்து இப்போ ஆட் பண்ணிடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைடர் இப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு விசிபிளாக தெரியல. ஸோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு ஸ்லைடர் இருக்குது. அது நம்மளுக்கு விசிபிளாக தெரியல. நடுவில் இருக்க அந்த 100% மட்டும்தான் இருக்குது. ஆனால் டோட்டல் வித் வந்து பார்த்தீங்கன்னா 300%. ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் 0.5 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் 0.5 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட் அனிமேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்லைடு தான் வந்து அந்த இமேஜை ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கான ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடு வித்து வந்து பார்த்தீங்கன்னா 33% தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா டோட்டல் பர்சன்டேஜில் 33% தான் நம்ம வித்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஸ்லைடர் மட்டும் தெரியும். 3 ஸ்லைடரும் அட் அ டைம் தெரியாமல் ஒரு ஸ்லைடர் அது இருக்க போர்ஷன் மட்டும் தெரியும். ஸோ ஹைட் வந்து 100 பிக்சல் வந்து 100% வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடர் இமேஜ், அந்த இமேஜ் பர்டிகுலர் இமேஜுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடர் இமேஜ் வித்து வந்து 100%, ஹைட் வந்து 100%, ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கவர். ஸோ ஸ்லைடர்ன்ற அந்த அதோட கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம இமேஜ் வந்து கவர் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடர் பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் பட்டன் வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்மளுக்கு 2 பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே மேலே வந்து பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல. ஸோ இங்கே பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் கொடுத்தா தான் அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம பட்டனை வந்து கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் இஸ் ஈக்குவல் டு 50%. ஸோ மேலேருந்து 50%. டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்தா தான் நம்ம கரெக்டாக அந்த இமேஜில் வந்து சென்டரில் வந்து அந்த பட்டனை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம் அந்த இமேஜுக்கு.
அதே மாதிரி கலர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆரோவோட கலர் கொடுத்துருக்கோம். பார்டர் வந்து ஒன்றும் இல்லை, அதனால நன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ் வந்து 50% கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாக வந்து வரும் நம்ம ஆரோ வந்து. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 18px. கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டராக கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு கர்சர் வந்து பாயிண்டராக ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு. டிரான்சிஷன் வந்து பேக்ரவுண்ட் கலர் 0.3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைடர் பட்டனை ஹாவர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதாவது இந்த பட்டனை ஹாவர் பண்ணால் லைட்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலரு. ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ஒயிட்டாக வந்து மாறுது பாருங்கள் பேக்ரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் அண்டு நெக்ஸ்ட்டுக்கான அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10px கொடுத்துருக்கேன்னா, ஸோ லெஃப்ட்லேருந்து 10px டிஸ்டன்ஸில் இந்த பட்டன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வந்து 10px கொடுத்தனால ரைட்லேருந்து 10px டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆரோ வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாட் கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த இமேஜ் ஸ்லைடருக்குள்ளே அதை வந்து கொண்டு வர முடியும். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20px. ஸோ பாட்டம்லேருந்து 20px டிஸ்டன்ஸில் இருக்கணும். லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -50% கொடுத்தா தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கரெக்டாக கம்பேர் பண்ணி அதுவே வந்து சென்டரில் வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10px. ஸோ அந்த மூணுத்துக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10px டிஸ்டன்ஸில் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ டாட் கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு வந்து ஆட் பண்ணும்ல. ஸோ அதனால் கீழே வந்து டாட்டுன்னு கொடுத்துட்டு அதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 12px, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12px. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு சட்டிலான கிரே கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஸோ கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர். ஸோ அது மேலே ஹாவர் பண்ணும்போது பாயிண்டர் மாதிரி ஷோ ஆகணும் அது. அப்புறம் டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து 0.3 செகண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ டாட் ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து ஷோ ஆகணும். கொஞ்சம் டார்க் ஒயிட்டாக ஷோ ஆகணும். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலர் டாட் ஆக்டிவாக இருக்கும்போது பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் வந்து லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் டாம் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்லாம் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ கான்ஸ்ட்டு ஸ்லைடர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஸ்லைடரு. ஸோ டாட் ஸ்லைடு, ஸோ டாட் ப்ரீவியஸ், டாட் நெக்ஸ்ட்டு, டாட்ஸ் கண்டெய்னர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் வந்து ரெஃபரன்ஸாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்லைடரு இல்லை நம்ம இந்த பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறது, ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா கரண்ட் ஸ்லைடோட பொசிஷன். ஸோ கரண்ட்டாக வந்து நம்ம ஸ்லைடோட பொசிஷன் வந்து 0ல் தான் இருக்கணும் ஸ்டார்டிங்கில் எப்பயுமே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில லாஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த 0லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து ஸ்லைடு கவுண்ட்டை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்லைட் கவுண்ட் வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆக போகுதுன்னா ஸ்லைட்ஸ் டாட் லென்த்து. ஸோ நம்ம கீழே வந்து 3 ஸ்லைட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம HTML 3 ஸ்லைடு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம ஸ்லைட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் டாட்டே வந்து கீழே க்ரியேட் ஆகலை. நம்ம HTML CSSலாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது டாட்ஸ் கண்டெய்னர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் கண்டி. அது உள்ளே வந்து டாட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டாட்டை வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை நம்ம இன்னும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட்ஸாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு இண்டெக்ஸுக்கு வந்து ஒரு டாட்டு. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 3 இண்டெக்ஸ் இருக்குது. அதாவது 0, 1, 2 தான் நம்மளுடைய இண்டெக்ஸு.
ஸோ அந்த ஒரு இண்டெக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் டாட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அது உள்ள வந்து ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாட் கிளாஸ் கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். நம்ம டாட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது எல்லாமே அந்த டாட்டுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பாருங்கள் இங்கே நம்மளுக்கு டாட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா கீழே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா டாட்ல அந்த அப்போ வந்து அந்த டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில் கீழே. ஸோ அதில் வந்து மொதல் டாட் மட்டும் டார்க் ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவ் வந்து ஆட் பண்ணதுனால நம்ம ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம்ல. ஸோ இது வந்து அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு டார்க் ஒயிட் வந்து வந்திருக்கு அந்த டாட்டுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா அந்த டாட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணும்போது அது அந்த பர்டிகுலர் டாட்டோட ஸ்லைடருக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் இந்த மெத்தடை வந்து நம்ம இன்னும் வந்து கோட் எழுதலை இந்த மெத்தடுக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ கடைசியாக வந்து டாட் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம HTML கிரியேட் பண்ணோம்ல டாட் கண்டெய்னர். ஸோ அதை இங்கே ரெஃபரன்ஸாக வந்து ஆட் பண்ணோம்ல டாட் கண்டெய்னர் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அப் அண்ட் சேல் பண்ணால் ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர் டாட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி 3 டாட் வந்து ஆட் ஆகும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஏன்னா லென்த் வந்து 3 இருக்குல்ல. ஸோ இது 0, 1, 2 வரைக்கும் போகும். ஸோ 3 டாட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த டாட்ஸ் கிரியேஷன் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டோம்ல. இந்த டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா ஸோ இங்கே மேலே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல ஒரு HTML கிரியேட் பண்ணதுக்கெலாம் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஒரு வேரியபிள் கொடுத்து ஸோ அதே மாதிரி கான்ஸ்ட் டாட்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் ஆஃப் டாட்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டாட்ஸுன்ற இந்த ரெஃபரன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுற முடியும் நம்மளால். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டிவ் ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இது கீழே வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்டேட் டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா இந்த டாட்ஸ்ன்னு நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அந்த டாட்ஸ் டாட் ஃபார் ஈச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு இண்டெக்ஸாக வந்து போகுது. ஸோ இந்த 3 டாட் இருக்கா ஒரு டாட்டாக வந்து போகுது. ஸோ போயிட்டு அந்த ஒரு டாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டை வந்து டாகிள் பண்ணி விட போகுது. ஸோ அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஸ்லைடா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து கரண்ட் ஸ்லைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோன்னா ஸோ ஆல்ரெடி அந்த கரண்ட் ஸ்லைடை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அது வந்து ஆக்டிவாக இருக்கட்டும். ஒருவேளை அது இல்லை நம்ம வேறு டாட்டை கிளிக் பண்ணுறோம் அந்த ஸ்லைடு வந்து இப்போ இல்லைன்னா ஸோ அந்த கிளிக் பண்ண டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ்ன்ற கிளாஸை வந்து ஆட் பண்ணிடும். மற்ற டாட்டுக்கு வந்து அந்த ஆக்டிவ்ன்ற கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் டாகிள் பண்ணுறது. ஒன்றுத்தில் ஆட் பண்ணால் இன்னொருத்தில் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம டாட்ஸை வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்லைடுக்கு வந்து எப்படி மூவ் பண்ணலாம் ஸோ அதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கோ டு ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் ஸ்லைடு ஈக்குவல் டு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா இண்டெக்ஸு ஆர்குமெண்ட்டாக. ஸோ அதை வந்து கரண்ட் ஸ்லைடுன்ற வேரியபிளில் வந்து முதல்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா ஸ்லைடர் டாட் ஸ்டைல் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா கரண்ட் ஸ்லைடு இன்ட்டு 33.33%. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 3 ஸ்லைடு வந்து இருக்க போகுது. லெஃப்டில் ஒரு ஸ்லைடு, நடுவில் ஒரு ஸ்லைடு, ரைட்டில் ஒரு ஸ்லைடு இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் எந்த இண்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்க ஸ்லைடு வந்து இங்கே இந்த டிஸ்பிளேக்கு வந்து வரப்போகுது. ஸோ 3 வந்து எப்படி இருக்கும்னா ஹரிசாண்டலாக இருக்கும் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இதுவை செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்லைடு வந்து கரெக்டாக நம்மளோட வியூ இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்து வரும். ஸோ செகண்டை செலக்ட் பண்ணுறோன்னா அந்த செகண்டில் இருக்கிறது சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வரும். தேர்டை செலக்ட் பண்ணால்
தேர்டில் இருக்கிறது சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ கடைசியில் வந்து இந்த கோ டு ஸ்லைட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் டாட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்லைடு அப்டேட் ஆனால் கண்டிப்பாக கீழே டாட்ஸும் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் ஸ்லைடு ஈக்குவல் டு கரண்ட் ஸ்லைட் +1. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 0, 1, 2 இருக்கா இண்டெக்ஸு. ஸோ இப்போ நம்ம 1ல் இருந்தால் அது வந்து 2க்கு வந்து மூவ் ஆகணும். ஒருவேளை 2ல் இருந்தால் கரண்ட் ஸ்லைட் ப்ளஸ் 1ன்னு போட்டோம்னா 3 ஆகிடும்ல. ஸோ 3ன்ற இண்டெக்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் மாடுலஸ் ஸ்லைட் கவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லைட் கவுண்ட் வந்து 3. ஸோ 2 + 1 வந்து 3ஆக மாறிடுதா. ஸோ 3 மாடுலஸ் 3 வந்து 0. ஸோ அதனால் 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0க்கே வந்துடும். ஸோ அதனால தான் மாடுலஸ் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப மெயின். இது வந்து கொடுக்காம போயிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போனதுக்கப்புறம் கோ டு ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இந்த கோ டு ஸ்லைடு வந்து கரெக்டாக அந்த ஸ்லைடுக்கு வந்து மேட்ச் பண்ணி விட்டுரும். ஸோ அது உள்ளே இருக்க அப்டேட் டாட்ஸ் வந்து அந்த டாட்ஸையும் வந்து அப்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கும் இதே ஃபங்க்ஷன் தான். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே கரண்ட் ஸ்லைடு ஈக்குவல் டு கரண்ட் ஸ்லைட் +1 யூஸ் பண்ணோம்ல மேலே, அதே மாதிரி இங்கே -1 வந்து யூஸ் பண்ணோம். ஸோ -1 ப்ளஸ் ஸ்லைடு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது ஏன் கொடுக்கணும்னா இப்போ நம்ம 0ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் ஸ்லைட் கவுண்ட் கொடுக்கலன்னா -1க்கு வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி மைனஸில் போகக்கூடாதுல்ல. ஸோ -1 போயிட்டால் நம்மளுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் ஸ்லைட் கவுண்ட்டை இங்கே ஒரு வாட்டி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் ஸ்லைட் கவுண்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து நம்ம இங்கே கொடுத்த மாதிரியே கோ டு ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கரண்ட் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோ டு ஸ்லைடு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணி விட்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஈவெண்ட் லிஸ்னர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது ஈவெண்ட் லிஸ்னர்ஸ் எதுக்குன்னா ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்லைடுன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி ப்ரீவியஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஸ்லைடுன்ற இந்த மெத்தட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவுமே வந்து கிளிக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மூவ் ஆகணும். நம்ம அவுட்புட்டில் அப்படி தானே இருக்குது. நம்ம எதுவுமே கிளிக் பண்ணலனாலும் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அதுவே வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்காக செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு கமா 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா 5000 மில்லி செகண்ட்ஸ். 5000 மில்லி செகண்ட்ஸ்னா 5 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நெக்ஸ்ட் ஸ்லைடுன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது. ஸோ இது ஆனால் நிறைய இன்டர்வியூஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நான் என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.